இப்போ டெல்டாவே எடுத்துங்க, டெல்டாவில் வன்னியர்களும் இஸ்லாமியர்கள் அதிகம், அதுக்கு அடுத்து தலித்துகள் தான். இப்போ உங்க ரெப்ரசன்ட் நீங்க வந்து எனக்கு டெல்டால தலித்துகள் அதிகம், எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்ட் கொடுங்கன்னு பொதுவெளியிலே அந்த கோரிக்கை வைக்கணும். கிடைக்குதா கிடைக்கலங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டர் ஆக்சுவலா. இப்போ இன்னைய வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, போன எலெக்ஷன்ல பாருங்க, டெல்டால நாகப்பட்டினம் விடுதி சிறுத்தைகள் ஓகே தலித் மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், பாஜக கொடி திருவையாறுல மட்டும் தான் பாஜக போட்டிட்டு. இன்னைக்கு பாஜக எங்கெங்கெல்லாம் இருக்கு, தாமரை தஞ்சாவூர்ல இருக்குது தாமரை, கும்பகோணத்துல இருக்குது தாமரை, திருவாரூர்ல இருக்கு தாமரை. சொல்லுவேன் நான் வெளியில இருந்து பாக்குறேன், என்ன சொல்லுவேன்னா, ஓ அப்ப தாமரை வளர்ந்துருக்கு டெல்டால, விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி இல்ல, அவங்க வேற தொகுதி அப்படிதானே சொல்ல முடியும், அப்படிதானே கன்க்ளூட் பண்ண முடியும். பட் நிஜத்துல அப்படியா? அப்படி கிடையாது ஆக்சுவலா. ஸோ அப்போ ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும், எங்களுக்கு இதெல்லாம் வேணும், நாங்கள் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், நாங்கள் போயிடும்னு சொல்லியிருக்கணும். அது அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டா தான் நான் பார்க்குறேன். டெல்டாவிலேயே வந்து தலித்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளும் இஸ்லாமியர்கள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய தொகுதிகளும் இருக்குது. அங்கே நின்றுருந்தா கூட ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். இப்போ டெல்டாவில் வந்து அவங்களுக்கு பிரசன்ஸே இல்லாமல் போயிடுச்சு. பல தவறான முடிவுகள் சார். இந்த பல தவறான முடிவுகள் வந்து நிச்சயமாக எலெக்ஷனில் எதிரொலிக்கலாம். வளர்ந்த கிராஃபில் போய்கிட்டு இருந்த இப்போ விசிகா ஒருவேளை ஒரு தேக்க நிலை ஏற்பட்டா மிகப்பெரிய ஒரு ஐடென்டிக்கல் கிரைசிஸை வந்து திருமாவுக்கு உருவாக்கல. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க நமக்கு தெரியலையே. கொடுத்த எட்டுல எத்தனை ஜெயிப்பாங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியலையே சார். இல்லை ஆக்சுவலாக அது பெரிய செட்பேக் தான். அவர் வந்து மாநில தேர்தலில் இதில் வந்து மாநில அரசியலில் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனால் அது அவர் சொன்ன டைம் தான் கொஞ்சம் பிரச்சனை. நீங்கள் படிப்படியாக உங்களுக்கு ஆசை இருக்குன்னா அது படிப்படியாக தான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா அது படிப்படியாக சொல்லணும். திடீர்னு உங்களுக்கு ஆர்வம் வருது, திடீர்னு நான் வந்து மாநில அரசியலில் ஈடுபட முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றது, இந்த திடீர் ஆசை திடீர் ஆர்வம்லாம் வந்து இது போன்ற ஒரு மெச்சூர்டான ஒரு 25 வருஷம் 30 வருஷம் உள்ள கட்சிகளுக்கு அது ஒத்தே வராது. நீங்கள் விஜய் கட்சியிலேருந்து எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் திடீர் ஆர்வம்லாம் வர்றதெல்லாம் எப்படி திருமாவளவன் பல தெரியும் நான் என்ன சொன்னேன், அதை எப்படி நியாயப்படுத்துவது கூட அவர் யோசிக்கிறேன். நான் ஒரே சின்ன நியாயப்படுத்தும் பண்ணலாம். காட்டுமன்னார் கோயிலில் நான் சென்ற முறை நின்று 87 வாக்குகளை தோற்று போயிட்டேன், இந்த நடை நான் வந்து அதை நிரூபிப்பதற்காக நான் பண்ணேன்னு சொல்லியிருந்தா ஒரே வாரத்தில் முடிஞ்சிருக்கு, யாரும் கேள்வி கேட்கவே போகிறதில்ல. ஆனால் அதுக்கு சொன்ன காரணம் இல்லை ஒரு மாற்றத்தை நோக்கி அரசியல் தமிழ்நாடு போகுதுன்னா அந்த மாற்றத்தை திமுக உடனே விரும்பவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, மாற்றமே கிடையாதுங்க, ஸ்டாலின் ஆட்சி தொடருங்க, அப்படிதானே சொல்றாங்க அவங்க. அப்படி ஒரு திமுக ஜெயிச்சாலும் திமுக பாஜக உடைக்கும்ங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாரு. அது இருக்கிறதுலே ரொம்ப உச்சகட்ச ரிஸ்க். அதுதான் பேனரு பெரிய விஷயம். ஐயா என்னன்னா நீங்க பேனரே அதான். நீங்க திமுக மெஜாரிட்டி கிடைச்சா கூட ஃபார்ம் பண்ண முடியாது சொல்றது அந்த கட்சியோடைய அந்த கூட்டணியோட நேரடிவா ஸ்பாயில் பண்ற மாதிரி, கூட்டணியோட ஸ்பிரிட்டை உடைக்கிற மாதிரி.